இன்னைக்கு நம்ம ஹெல்தியான முருங்கைக்கீரை சூப் தான் பண்ண போறோம். இதுல அதிகப்படியான அயர்ன், கால்சியம், பொட்டாசியம், விட்டமின் ஏ, விட்டமின் சி, இ அப்படின்னு நெறைய சத்துக்கள் இதுல இருக்கு. இது நம்ம குக்கர்லயே சிம்பிளா பண்ணிரலாம். முருங்கைக்கீரை நல்லா கழுவி வச்சிருக்கிறேன். இத நம்ம குக்கர்ல சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 2 பிரியாணி இலையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி 1 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரே 1 வெங்காயம் இது கூட சேர்ந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். 4 பல் பூண்டு, ஒரே 1 துண்டு இஞ்சி மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம், ஒரு ஃப்ளேவருக்காக. ஒரே 1 பட்டையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூளையும் சேர்த்து, தேவையான அளவு தண்ணீய சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 3 பட்டை வாக்குல நான் சேர்த்துக்கிறேன் மிக்ஸர் ஜார்ல. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 டீஸ்பூன் நம்ம மல்லி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகையும் சேர்த்து, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 4 கிராம்பையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மசாலா நீங்க பண்ற எந்த சூப்புக்குமே நீங்க ஆட் பண்ணா ஒரு நல்ல ஃப்ளேவர குடுக்கும். இப்ப இது கூட மிக்ஸ் பண்ணிட்டு, கூடவே உப்பையும் சேர்த்து நல்லா ஒரு 4 விசில் வரைக்கும் நான் குடுத்துக்கிட்டேன். இப்ப வேக வச்ச முருங்கைக்கீரை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப இத ஸ்ட்ரெயின் பண்ண சக்கைய கூட நம்ம ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸில ஒரு சுத்து சுத்தி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பிரியாணி இலைய எடுத்துட்டு நீங்க மிக்ஸில அடிச்சுக்கோங்க. இப்ப இதே மாதிரி இதையும் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம சூப்பரான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிருச்சு. இப்ப ஃபைனலா கொஞ்சமா பெப்பர் பவுடரையும், கொத்தமல்லியும் தூவி நம்ம இறக்கிர்லாம். முருங்கைக்கீரையில கொஞ்சமா கசப்பு தன்மை இருக்கும். அதனால தான் ஸ்பைஸ் மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.